கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீ. ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா, உரிமையை எனக்கு தந்தீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. உம்மை நம்பி வருகிறவர்களை கைவிட மாட்டீங்கப்பா. உங்கள் அன்புக்காக நன்றி. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியோடு பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து அவங்கள பலப்படுத்தி நடத்துங்க. இப்படி ஆறுதலை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேர். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. உம்மை ஆண்டவரை உறுதியாய் ஒரு மனிதன் பற்றி கொண்டு இருக்கிறான், அவரை நம்பி இருக்கிறான் என்றால் தேவன் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வார் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஆண்டவரை எப்படியாக பற்றி கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாய் உம்மை பற்றி கொண்ட மனுஷன் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரை பற்றி கொள்வது உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி உறுதியாக ஒரு மனிதன் தேவனை பற்றி கொள்ளும்போது அவனுடைய இருதயத்தில் சமாதானம், அதுவும் பூரண சமாதானத்தை தேவன் தருவான் என்று சொல்கிறார். பைபிளை படித்து பாருங்கள். சங்கீதம் 78:8 நம்ம வாசிக்கும்போது இப்படி சொல்லுகிறது. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். அப்போ பாருங்கள், இங்கே யாரை குறித்து சொல்கிறாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க வனாந்தர வழியில் பயணிக்கிற காலங்களில் அவங்க இருதயத்தில் செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளாமலும் முரட்டாட்டமும் கலகமுமாக இருந்தாங்க. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, இந்த பூமியில் நம்ம வாழும்போது நம்ம தேவனை உறுதியாய் பற்றி கொண்டால் மட்டும்தான் தேவன் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் விரும்புகிற காரியங்கள், நீங்கள் விரும்புகிற நன்மைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை உறுதியாக
பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 24 படித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரமிடப்பட்டிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வது. ஒரு கன்மலையின் மேலே, ஒரு பாறையின் மேலே ஒரு மனிதன் அஸ்திபாரமிட்டு வீட்டை கட்டினால் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், அந்த பெருமழையோ பெருவெள்ளமோ காற்றோ அந்த வீட்டு மேல் வந்து மோதி அடித்தாலும் ஒரு நாளும் அவங்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்காது. இது மாதிரி தான் நம்ம தேவனை இந்த நாட்களில் உறுதியாக பிடித்து கொள்ளணும். வாழ்க்கை என்று சொன்னால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வியாதிகள் வரலாம், வறுமைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், இன்னும் சோதனைகள் வரலாம். இதெல்லாம் உலகத்தில் இயல்பு, இயற்கை. இது எல்லா மனுஷனுக்கும் இந்த பாடுகள் உண்டு. ஆனால் அந்த பாடுகளில் சிலர் என்ன செய்கிறார்கள், மிகவும் துவண்டு போய்விடுறாங்க. காரணம் என்னென்னா, இருதயத்தில் தேவனை உறுதியாக பற்றி கொள்ள முடியலை. நீங்கள் கர்த்தர் மேலே இன்றைக்கி நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா, அல்ல இதுவரையிலும் கர்த்தரை பற்றி எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் இந்த செய்தியில் நான் கேட்குறேன்னா, நீங்கள் கர்த்தரை நம்பி அவரை உறுதியாக பிடிச்சு பாருங்கள், உறுதியாய் பற்றி கொண்டிருந்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலையும் நீங்கள் நிலைச்சு நிற்க முடியும். ஆண்டவரை தேடுனா ஒரு பிரச்சனையும் வராதுன்னு பைபிள் சொல்லலை. எல்லாருக்கும் காற்று வீசுது பாருங்கள். காற்று வீசும்போது எல்லா மனுஷனுக்கும் வீசும். நல்லவங்க மேலேயும் தீயோர் மேலேயும் தேவன் மழையை பொழிய பண்ணுகிறார்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ எல்லாரும் மேலே வீசும். ஆனால் துன்மார்க்கர்கள் என்ன செய்வாங்கன்னா விழுந்து போயிடுவாங்க. ஆனால் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவங்க, அவங்க யார்? இந்த தேவனை உறுதியாக பற்றி கொண்டவங்க, நான் சொல்லிய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் அந்த தேவனை உறுதியாக பற்றி கொண்டவன். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே மனப்பூர்வமாக கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனுஷன் தேவனை பற்றி கொண்டிருக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் வருகிறது போல் பிரச்சனை அவனுக்கும் வரும். ஆனால் அவன் விழுந்து போக மாட்டான். தேவனை பற்றி கொள்ள மனமில்லாமல் முரட்டாட்டமாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க வழுகி விழுந்து போய் விடுவார்கள். இன்றைக்கி நீங்கள் நிலைச்சு நிற்கணும்னு விரும்புகிறீங்களா? இயேசுவை பிடியுங்கள், இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை, உங்கள் தலைக்கு மீது உயர்கிற பிரச்சனை வந்தாலும் உங்களை மூழ்கி போக விடவே மாட்டார், தூக்கி எடுப்பார். பிதாவே, உமக்கு நன்றி. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பாடுகளிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தும். ஆண்டவரே, உம்மை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ உதவி செய்யும். இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையில் துவண்டு போய் இருக்கிறேன் என்று உடைய பிள்ளைகள் நம்புகிறார்கள் அல்லவா? உடைய புலப்பத்தை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.